இப்போ நம்ம என்ன வாங்கியிருக்கோன்னா ப்ரெஸ்டீஜ் எலக்ட்ரிக் குக்கர். இது வந்து 2.8 லிட்டர் கெப்பாசிட்டி இருக்கிறது. இப்போ நம்ம வாங்கியிருக்கோம். இப்போ அலுமினியம்லாம் நான் அவாய்ட் பண்ணிட்டேன். எல்லாத்தையுமே நான் ரீப்ளேஸ் பண்ணியாச்சு. ஸோ அதனால் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் அந்த இன்னர் வெசல் இருக்கிற மாதிரி நான் வாங்கியிருக்கோம். அது வந்து இன்னர் வெசல் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வெரி ஃபியூ தான் நமக்கு ஆப்ஷன் இருக்குது. ப்ரெஸ்டீஜ் எப்படியுமே ரொம்ப நல்ல கம்பெனிங்கிறதுனால ப்ரெஸ்டீஜ் தான் வாங்கியிருக்கு. இதுதான் இதில் என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னாக்க, இது வந்து 4150 ஆச்சு. பட் இதில் என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னா 2 வெசல் கொடுக்குறா. இன்னர் வெசல் 2 கொடுக்குறா. இதே மாதிரியே சேம். ஒன்று நம்ம தேய்க்க போட்டிருந்தா மெய்டெல்லாம் வரான்ட்டு ஒன்று தேய்க்க போட்டிருந்தா கூட இன்னொன்று நமக்கு அவைலபிளாக இருக்குது. நல்ல வெயிட்டாக இருக்குது, செம வெயிட்டாக இருக்குது. சாண்ட்விச் பாட்டம், இது சாண்ட்விச் பாட்டம். இதை தனியாக கூட நம்ம வந்து இண்டக்ஷனில் பண்ணணுன்னா பண்ணிக்கலாம். குழம்பு ஏதாவது பண்ணணும், இல்லை கூட்டு அவியல் ஏதாவது பண்ணணுன்னா கூட நம்ம பண்ணிக்கலாம். ஸோ இது நல்ல ஹெவியாக இருக்குது. இண்டக்ஷன் பாட்டமோட அண்டு சாண்ட்விச் பாட்டம். இது பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், சாண்ட்விச் பாட்டம். ஸோ இதில் இருக்குது. நம்ம காலியாக இதை வச்சிடக்கூடாது, அவ்வளோதான். ட்ரையாக நம்ம வந்து சாண்ட்விச் பாட்டம் இருக்கிற கடாயாக இருந்தாலும் சரி, குக்கராக இருந்தாலும் சரி, எந்த ஒரு வெசலாக இருந்தாலுமே ட்ரையாக நம்ம வந்து அடுப்பில் வச்சிடக்கூடாது. வச்சோன்னாக்கா அது காலியாக வச்சோன்னா அது கழண்டு வந்துடும். இந்த இடம் இருக்குது பார்த்தியில, இந்த இடம் இது வந்து கழண்டு தனியாக வரத்துக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ காலியாக வைக்காமல் நம்ம ஏதாவது இதில் போட்டு தான் வைக்கணும். இதுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ட்ரைனர், லிட்டெல்லாம் லேஸாக தான் இருக்குது, ரொம்ப வெயிட்டாக இல்லை, தூக்கிறது கஷ்டமாக. இது வந்து இது கரண்டி மாதிரி. அது வந்து மெஷரிங் கப்பு, அதோட மேனுவல் வயர் எல்லாம் கொடுத்துருக்கா. 4150. ஹோப் யூ லைக். குக்கரில் இது சொல்ல விட்டு போயிடுத்து. இந்த 2 வெசலோட உள்ளே வந்து இது மாதிரி இருக்குது. இது எல்லா குக்கர்லேயும் இருக்கிறது தான். இது கொஞ்சம் நான்ஸ்டிக்கு மாதிரி இருக்குது. நான்ஸ்டிக் இல்லை, ஆனால் இது நான்ஸ்டிக் மாதிரி பிளாக்ல ரொம்ப அழகாக இருக்குது. இதை நம்ம தொடச்சி நீட்டாக வச்சுட்டோம்னா க்ளீனாக இருக்கும். துடைக்காமல் வச்சுட்டோம்னா அழுக்காக போயிடும். தொடச்சி வச்சுக்கிறது பெட்டர்.